ஹலோ, வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார். இதை பத்தி அரசியல் விமர்சகர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சது ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படுறதுக்கு முன்னாடி நீக்கினால் மகிழ்ச்சி தான் சொன்னவர், நீக்கின பிறகு வேதனையா இருக்குன்னு கண்ணீர் விடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் கண்ணீர் விடுறாரோ இல்லையோ, இவங்க அரசியல் விமர்சகர்கள், அதாவது பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், சோ கால்டு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்ற பேர்ல வர திமுக அனுதாபிகள் நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. செங்கோட்டையன் இவ்வளவு சீனியர், 1972 ஆண்டுல இருந்து கட்சியில இருக்காரு, அவர் எப்படி நீக்கலாம் அப்படின்னு. அவரு ஒண்ணு அதிரடியெல்லாம் நீக்கலாம். 6 மாசம் டைம் கொடுத்தாரு. 6 மாசமாவே இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இப்பதான் அவரை கட்சியில இருந்து நீக்கி இருக்காரு. ஜெயலலிதா மேடம் 2014 அவரை மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க, மாவட்ட செயலாளர் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க. அப்ப யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை, ஆட்சியில சில ஏதோ குறைகளை கண்டாங்க, அதனால அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கினாங்க, மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரான பிறகுதான் அவர் செங்கோட்டையனுக்கு திரும்பி அமைச்சர் பதவி கொடுத்து அவரை மாவட்ட செயலாளர் பொறுப்பும் கொடுத்து பதவியில நியமிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ கட்சி ஒருங்கிணைக்கணும், கட்சி ஒன்றுபட்டு இருக்கணும், அதனால இந்த மாதிரி சீனியருக்கெல்லாம் நம்ம கொடுத்து அரவணைச்சு போகணுன்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தாரு. அப்ப யாரும் அதை எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா நீக்கும் போது மட்டும் எப்படி நீக்கலாம்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? கட்சியினுடைய வளர்ச்சிக்கும், கட்சியினுடைய அடுத்த தேர்தல் வருது, அதுல வெற்றிக்கும் அவருடைய செயல்கள்லாம் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறதால ஒரு நடவடிக்கை எடுக்கிறார், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறார். அதுவும் மூத்த அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோட எல்லாம் ஆலோசிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த நடவடிக்கையை அவர் எடுக்கிறாரு. உடனே இவங்க சில பேர் என்ன சொல்றாங்க, அவர் சீனியர், இதே மாதிரி ஒவ்வொருத்தரா கட்சியில நீக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு 1%, இவங்களுக்கு 2%, இவங்களுக்கு 1.5% ஓட்டு அப்படின்லாம் பேசுறாங்க. பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அரித்மெட்டிக், இட் இஸ் ஆல் அபவுட் கெமிஸ்ட்ரி. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு எதிராக அடுத்த முதலமைச்சரா யார் வரணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ, அதுக்கு தகுதியானவர் யாருன்னு நினைக்கிறாங்களோ அந்த முடிவை அவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த அரித்மெட்டிக் எல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யாது. இந்த நபர் அடுத்த முதல்வரா பதவி ஏற்பார். நன்றி, வணக்கம்.